بسم الله الرحمن الرحيم. ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. قال نبينا صلى الله عليه وسلم في خير الحديث كتاب الله: إن الله يقبل توبة عبده ما لم يغرر. وقال أيضا: من كان آخر كلامه لا إله إلا الله دخل الجنة. அன்பிற்கினிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால், கருணையால், கிருபையால் கண்ணியம் நிறைந்த அளவில்லாமல் நன்மைகளை அள்ளித் தருகிற ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய நாட்களை கழித்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இம்முறை ரமலானுடைய மாதத்தில் அடைவதற்குண்டான வாய்ப்பை நல்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எந்த நன்மைகளை செய்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கினானோ, நாம் செய்கிற எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான நிரப்பமான கூலி அல்லாஹ் நமக்கு மறுமையில் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். தொடர்ச்சியாக மரண பிடியில் மனிதன் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நேற்றைய தினம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினமும் மரணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிற செய்திகளை தொடர்ச்சியாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் சொல்லும் பொழுது 50ஆம் அத்தியாயத்தினுடைய 17, 18, 19 ஆகிய வசனங்களில் மரண தருவாயினுடைய யதார்த்தத்தை எல்லாம் சொல்றான். எப்படி எல்லாம் சொல்றான்? இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வ அனில் ஷிமாலி கஈத். நீங்க எந்த மரணத்தை பற்றி பயந்து ஓடுறீங்களோ, எந்த மரணம் இப்போ வராதுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த மரணம் சம்பவிக்கிற நேரம் எப்படி இருக்கும் என்பதை குர்ஆன் சொல்றார். உங்களுடைய வலது இடதுபுறமாக நீங்கள் செய்கிற இடத்து எல்லாவற்றையும் எடுத்தெழுதி கொண்டிருக்கிற வழக்கமாக உங்களுடைய வலது இடதுபுறம் இருப்பார்கள். அது உங்களுக்கு தெரியாது. அதான் குர்ஆன்ல சொல்றோம். இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வ அனில் ஷிமாலி கஈத். ரூஹ் பிடுங்கப்படும் பொழுது சக்ராத்துடைய நிலை அடைந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வலது இடதுபுறமாக மலக்குகள் அமர்ந்திருப்பார்கள். மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்க என்ன சொன்னாலும் சரி, அந்த நேரத்தில் அந்த மரண தருவாயில் நீங்கள் பேசுகிற எந்த வார்த்தையாக இருந்தாலும் அவர்களுக்கு தெரியாமல் இல்லை. அது மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. وجاءت سكرة الموت بالحق. உண்மையில் சக்ராத் வந்து விட்டது. உண்மையில் சக்ராத் வந்து விட்டது. எந்த சக்ராத்தை விட்டு நீங்கள் பயந்து விரண்டோடி கொண்டிருந்தீர்களோ அந்த சக்ராத் வந்து விட்டது. ذلك ما كنت منه تحيد. குர்ஆன் யாரெல்லாம் மரணத்தை பயந்திருக்கிறார்களோ, பொதுவாக மனித இயல்புகள் உள்ளது என்னன்னு சொன்னா, மரணத்தை பொறுத்தவரையில அதற்கு நாம் கூடுதல் அவகாசம் கொடுத்திருப்போம். இப்ப நமக்கு மௌத்து வராது, அதை எதிர்நோக்குகிற இடத்தில் நான் இல்லை என்பதில் எல்லோரும் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொன்னேன் இல்லையா, அவரிடத்துல மலக்குகள் வந்து கேட்டார்கள், மலக்குல் மௌத் வந்து கேட்டாங்க,
உங்களுடைய வலது இடதுபுறமாக இருக்கிற உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற உங்களுடைய சொந்தக்காரர்களாக எல்லாம் எங்க எல்லாம் வந்து போயிட்டாங்க. மௌத்தானதுல உண்மைதானே? ஆமா. அப்படியே நீங்க ரெடி ஆகல. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்ட கேள்வி. மரணத்தை பொறுத்தவரையில யாரும் அதற்காக தயாரிப்போடு இருப்பது கிடையாது. அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி சொல்கிறான்? ஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக். இதோ சக்கராத்துடைய நேரம் வந்து விட்டது. ஜாலிக மா குன்த தஹி. அதை பத்தி தான் நீங்க என்ன செய்வீங்க? பயந்து ஓடிக்கிட்டு இருந்தீங்க. அது வந்து விட்டது. உண்மையிலேயே இந்த யதார்த்தமான அந்த நிகழ்வு இருக்குது இல்லையா, யாரோடு வேண்டுமானால் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். இதுக்கு முன்னாடி அனுபவ ரீதியாக யாராவது சக்கராத்துடைய நேரத்தில் நீங்க பக்கத்தில் இருந்திருந்தீங்கன்னா, நேற்றைய தினம் நம்ம என்ன பார்த்தோம்? சக்கராத்தை அடைந்திருக்கிற ஒரு ஜனாசா. ஒரு சஹாபி என்ன செஞ்சாரு? தனக்கு படுகிற எல்லா வேதனைகளையும் என்ன செய்தார்? விவரித்து சொன்னார். இது நடக்குது, அடுத்து இது நடக்குது, அது இது நடக்குது, இவ்வளவு எனக்கு வேதனையா இருக்கு, இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் அவர் வெளிப்படுத்தினார். அதற்கு அடுத்து என்ன நடக்கும்? கடைசி ஸ்டேஜ், அவருடைய ரூஹ் பிடுங்கப்படும். அந்த செய்தி என்ன செஞ்சோம்? கடைசியா பார்த்தோமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஸலமாவுடைய மரண நேரத்தில் அவருடைய ரூஹ் பிடுங்கப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பார்க்கறதுக்காக போறாங்க. பார்க்க போகும் பொழுது அவர் என்ன செஞ்சிருந்தாரு? மரணித்து விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவருடைய கண் மேலே பார்த்தவாறு இருந்தது. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பதிவை சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? யார் தன்னுடைய மரண நேரத்தில் மரணப்பட்டு இருக்கிறார்களோ அப்பொழுது நடக்கிற நிகழ்வு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வகத் ஷக்க பஸரஹு ஃபஅக்மஸஹு ثم قال ان الروح اذا قبض تبعه البصر. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் மரணம் அடைந்து விட்டால், அவருடைய ரூஹ் பிடுங்கப்பட்டால் அவருடைய பார்வையும் அந்த ரூஹை நோக்கியே போகும். அதனாலதான் என்னது, எல்லாருடைய கண்ணும் மேலே நோக்கி இருக்கு. அப்படி பிடுங்கப்படும் பொழுது என்ன செய்வாங்க? அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண் என்ன செஞ்சாங்க? பொதுவாகவே அருகாமையில் இருக்கிற யாராவது மரணித்தார் என்று சொன்னால் முதலில் நாம் செய்ய வேண்டிய ஒழுங்கு என்ன? கண்ணை மூடி விடுறது. கண்ணை மூடணும். புரிஞ்சா இல்லைங்களா? யார் அருகாமையில் இருக்காங்க அவங்க செய்ய வேண்டிய வேலை. ஏனால் அவர் கடுமையான வேதனைகளுக்கு பிறகு நாம் பார்க்காத ஒரு உலகத்துக்கு அவர் போயிட்டார். நாம் பார்க்காத, நம்மால் கேட்க முடியாத, நம்மால் உணர முடியாத ஒரு உலகத்திற்கு அவர் போய்விட்டார் என்பதை உணர்த்துகிற விஷயம் தான் அது. அது ஒரு மெல்லிய கோடு மாதிரி. அது சக்கராத்திற்கு முன், சக்கராத்துக்கு பின் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு தருகிற கடைசி சான்ஸ். சக்கராத்துக்கு முன்பாக நீங்கள் சொல்லுகிற லா இலாஹ இல்லல்லாஹ், சக்கராத்துக்கு முன்பாக நீங்கள் கேட்கிற பாவ மன்னிப்பு, அந்த பாவ மன்னிப்பை ஒரு அடியான் சக்கராத்திற்கு பிறகு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சக்கராத்துடைய நிலையில் இருந்து ஒருவர் அதற்கு பிறகாக ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உங்களுடைய குடும்பங்களில் நீங்கள் பார்க்கிற நேரத்தில் யாராவது மரணப்படுக்கையில் இருந்தால் லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், யார் மரணப்படுக்கையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லி தரமா இல்லையா? உயிர் தொண்டை குழியை அடைவதற்கு முன்பாக அந்த பதட்டத்தில் அவர் இருக்கும் பொழுது, மூச்சு விட முடியாமல் சிரமப்படுகிற நேரத்தில் அவர் சக்கராத்துடைய நிலை அடைந்திருக்கிறார் என்று தெரியும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுங்க, லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன்? மன் கான ஆகிர் கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய வார்த்தை கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறதோ தஹலல் ஜன்னah, அவர் சொர்க்கத்துக்கு போவார். ரசூலுல்லாஹி இன்னல்லாஹ யத்தகப்பல் தௌபா யத்தகப்பல் தௌபத அப்தி மா லம் யுகர்கர். யார் கர்கராவுடைய ஸ்டேஜ், தொண்டைக்கு இழுக்கிறா இல்லையா, அந்த இழுவை வருவதற்கு முன்பாக, சக்கராத்துடைய இழை வருவதற்கு முன்பாக ஒரு அடியான் யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, என் மீது கருணை காட்டியா அல்லாஹ் என்று சொல்லி ஒரு அடியான் கர்கராவுக்கு முன்பாக அவர் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டிருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். சக்கராத்திற்கு பிறகு நடக்காது.
சொல்லுகிற நிலையை அவர் கடந்திருப்பார். ஏன்னா அவர் இந்த உலகத்தில் எதையெல்லாம் மறுத்தாரோ அதையெல்லாம் கண்ணில் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். எதையெல்லாம் இல்லைன்னு சொன்னாரோ அதையெல்லாம் கண்ணில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எதெல்லாம் நடக்காது வராதுன்னு சொன்னாரோ, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரோ, அதையெல்லாம் கண்ணால பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அவர் மறுத்த அத்தனையும் கண்ணால் பார்க்க ஆரம்பித்து விட்டார். இதற்கு பிறகு அவருக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை தரமாட்டான். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கோம். நம்மோடு சேர்ந்து இருக்கிற யாராவது ஒரு மையத்துக்கு மௌத்துக்கு போனீங்க என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடைசி வார்த்தைகள் இதெல்லாம். மரணத்தினுடைய அந்த நேரத்தில் நீங்க அங்கே இருந்தால் ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் அவருடைய கண்ணை மூடி விடுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு விட்டாங்க. அடுத்து மையத்துக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அவரை அடிக்கழுவுவது, அதோடு சேர்த்து குளிப்பாட்டுவது. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்ய முடியுமா? செய்ய முடியும். தனித்தனியா செய்யலாமா? செய்யலாம், எந்த தவறும் கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீமுடைய சிந்தனை என்னவாக இருக்க வேண்டும் என்றால், மரணித்தவர் மையத் என்ற வார்த்தை சொல்லப்பட்டாலும் அவர் உயிரோடு இருப்பவரை போன்றுதான் கருதப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மரணிச்சவர் என்ன செய்யக்கூடாது? அதான் போயிட்டு அப்படியே இதுக்கப்புறம் என்ன செய்ய போறாங்க என்ன செய்ய முடியாது. அவர்களை அசால்ட்டாக நீங்க என்ன செய்ய முடியாது? ஹேண்டில் பண்ண முடியாது, அஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஸ்ரி அல்மில் மையத்தி கஸ்ரி ஹய்யன். உங்களை யாராவது குளிப்பாட்டும் பொழுது அல்லது ஜனாசாவை நீங்க தூக்கும் பொழுது அல்லது ஜனாசாவை கொண்டு போய் வைக்கும் பொழுது மிஸ்ஹேண்டில் பண்ணி அவருடைய எலும்பு முறிந்தால், அவருக்கு ஏதாவது வேதனை ஏற்பட்டால், உயிரோடு இருப்பவருக்கு என்ன வேதனையோ அதே வேதனை அங்கேயும். உயிரோடு இருப்பவருக்கு என்ன வேதனை ஏற்படுமோ அதே வேதனை தான் அந்த மரணத்திற்கும் ஏற்படும், மையத்திற்கும் ஏற்படும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொன்னது என்னவென்றால், நீங்கள் யாராவது மரணித்தவராக இருந்தால், உயிரோடு இருந்தால் நீங்கள் அவரை எப்படி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவீர்களோ அதே போல ஹேண்டில் பண்ணுங்க, அதே போன்ற உடை நடத்துங்கள். புரியுதா இல்லையா? இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜனாசா தானே, நம்ம என்ன செய்ய முடியாது? அவரை இருக்க நிலையில் அப்படியே வச்சுக்கலாம் முடியாது. அவருடைய மறைவான இடங்கள் மறைக்கப்பட வேண்டும். உயிரோடு இருந்தால் எப்படி மானம் பாதுகாக்கப்படுமோ அதே போன்று அவருடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும். உடல் உறுப்புகளுக்கு ஏதாவது சுகவீனம் ஏற்படுகிற அளவில், கஷ்டம் ஏற்படுகிற அளவில் எதையும் பாதிப்புக்குள்ளாக்கிவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதெல்லாம் மரண நேரத்தில் ஒரு மையத்துடைய விஷயத்தில் கவனிக்க வேண்டிய கவனங்களாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நிறைய ஹதீஸுகள்ல கவனிக்கப்பட வேண்டிய, குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில் கொள்கை ரீதியாக உறவுகள் வாழுகிற மக்களுக்கு மத்தியில் அதிகம் கவனிக்கப்பட வேண்டிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் நடந்த நிகழ்வுகள் ஒரு நிகழ்வு தான் இது. அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன் இறந்து விடுகிறார். அவருடைய இறப்புக்காக வேண்டி அப்பாஸ் ரலியல்லாஹு மிகப்பெரிய மகனுடைய மரணத்தினுடைய பெரிய மனக்கவலையில் இருக்கிறார். மௌத்தான அந்த நேரம் பெரிய ஒரு அவகாசம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் மதீனால மரணிக்கல, அவர் தொலை தூரத்தில் என்ன செய்யறாரு? வேற ஒரு ஏரியால மரணிக்கிறார். அஸ்வான் என்ற இடத்துல வச்சு மரணிக்கிறார். அவர் மரணித்த உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு கொஞ்ச நேரம் பரபரப்பா இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு திடீரென்று அருகாமையில் இருந்த ஒரு தோழரை அழைக்கிறார். ஹதீஸில் வருகிறது, அவருடைய பெயர் குரை. யா குரை, உன்துர் மஜ்தமஅ லஹு மினன் நாஸ். குரைவே, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கன்னா, மக்கள் யாராவது இருக்காங்க வெளியே பாருங்க அப்படின்னா. ஏன்னா வீடு சின்னது, மௌத்தை பார்த்துட்டு எல்லாம் வெளியே வந்து நிற்கிறாங்க. மௌத்தை பார்ப்பது ஒரு ஒழுங்காக பார்க்கப்படுகிறது. மரணிக்கப்பட்டவர் மரணித்தால் அவரை போய் சென்று பார்வையிடுவது என்பது சுன்னாவில் உள்ளது. அப்ப எல்லாம் வந்து சுத்தி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் வெளியே நிற்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பாருங்கன்னா, குறைவெளியில் ஆகி பார்த்து அவர் சொல்றாரு, ஒரு கூட்டம் இருக்குது, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா. அவர் கேட்கிறாங்க, அடுத்து 40 பேர் இருப்பாங்களா? 40 பேர் இருப்பாங்க.
அப்போ ஒரு கருத்தை சொல்கிறார், ஒரு செய்தியை சொல்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், 40 பேர் இருப்பாங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க, ஜனாசாவை எடுத்துருங்க போலாம் அப்படிங்கிறார். அப்படி எடுங்க போலாம் அப்படிங்கிறாரு. கேட்குறாங்க, ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க, என்ன காரணம்? இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஃபன்னி சமீஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் يقول ما من رجل مسلم يموت فيقوم على جنازته 40 رجلا لا يشركون بالله شيئا إلا شفعه الله فيه. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், எந்த ஒரு முஸ்லிம் ஆன்மா மரணித்த நேரத்தில் அவரோடு அவரை பார்ப்பதற்காக அவருடைய ஜனாசாவில் பங்கேற்றவர்களாக 40 இணை வைக்காத முஸ்லிம்கள் அந்த ஜனாசாவில் பங்கேற்றிருந்தால் அல்லாஹ் அவர்களுடைய பங்களிப்புக்காக வேண்டி அவருக்காக வேண்டி பரிந்து பேசுவார்கள் அவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புரியுதா இல்லையா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய மிக முக்கியமான பதிவுகளில் ஒரு பதிவு இது. யாராவது ஜனாசா மௌத்தானாங்க என்று சொன்னா நம்ம என்ன செய்யணும், போய் பார்வையிட வேண்டும். நான் முஸ்லீம் என்ற காரணத்திற்காக வேண்டி, நான் இணை வைக்காத நிலையில் அந்த ஜனாசாவை பார்வையிட்டால் நான் பங்கு கொண்டதற்காக வேண்டி அல்லாஹ் அவருக்கு பரிந்து பேசுவாராக, பரிந்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஷஃபாஅத் கிடைக்கும். புரியுதா? ஏன் கொள்கைவாதிகளோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் புரியுதா? கொள்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு புரியுதா? இங்கேயோ ஒரு கொள்கைவாதி கடைசியில் மரணித்திருந்தார், பின்னாடி அவர் பிரச்சனை எல்லாம் பண்ணி போயிட்டாரு, இருந்தாலும் அவருடைய ஜனாசாவில் ஏன் பங்கேற்க வேண்டும் என்பது புரியுதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரணித்த ஒரு ஜனாசா, ஒரு முஸ்லிம் மரணத்தில் ஏற்பட்டிருந்தால் அவருடைய ஜனாசாவில் பங்கேற்பதற்காக 40 பேர் முஸ்லிம்களாக, இறை விசுவாசிகளாக, ஏகத்துவ கொள்கையிலிருந்து எந்த இணையும் கற்பிக்காத, இணை வைக்காத முஸ்லிம்களாக இருந்தால் அல்லாஹ் அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பான். ஒரு ஹதீஸ்ல 40 பேர் வருகிறது, ஒரு ஹதீஸ்ல 100 பேர் வருகிறது. அதனால தான் நாம் இந்த உலகத்தில் வாழுகிற காலத்திலேயே கொள்கை ரீதியான உணர்வுகளோடு பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படணும். அவனோட போய் சேர்ந்துக்கிட்டு இருந்தியாடா, அவனும் அவன் தாடியும் அவன்லாம் ஒரு ஆளா? ஏதாவது உலகத்தில் பிரயோஜனம் இருக்கு அவனோட பேசிட்டு இருக்கிறிய? என்னைக்காவது ஒரு லைஃப்ல உனக்கு ஒரு 5 ரூபா காசு கொடுத்துருப்பானா? ஒரு டீ வாங்கி கொடுத்துருப்பானா? என்னைக்கு நீ வாங்கி கொடுக்கறதான் சாப்பிட்றான், ஒன்றையே அவன் யூஸ் பண்ணிக்கிறான், அவன் மூலம் உனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு சொல்லி கேள்வி கேட்கிற நேரத்தில் அவனுடைய கொள்கை தான் எனக்கு முக்கியங்கிறது புரியுதா இல்லையா? ஏன் நீ உயிரோடு இருக்கும் பொழுது விஷயத்தை பார்க்கிற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ மரணித்த பிறகு உன் வீட்டில் வந்து உன்னை அவன் பார்க்கிறானா இல்லையா, அது அல்லாஹ்விடத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது புரியுதா இல்லையா? அன்றைக்கு முஸாப் இப்னு உமைர் தன்னுடைய சகோதரன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது அவர் இறை நிராகரிப்பாளராக இருந்து அவரை பத்தி என்ன சொன்னாரு? இவங்கெல்லாம் என்னுடைய சகோதரர்கள், அவர் என் சகோதரர் இல்லைன்றார். ஏன்? அன்றைக்கு அவர் கொள்கைக்கு தந்த முக்கியத்துவம், அன்றைக்கு அவர் கொள்கைக்கு தந்த முக்கியத்துவம். இன்றைக்கெல்லாம் அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா மங்கி 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 கொள்கைக்கு ஒரு வேல்யூ இல்லாம போயிடுச்சு. சுப்ஹானல்லாஹில் அலீம். லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி அதில் உறுதியாக வாழுகிற மனிதர்கள் அவருக்கு என்ன செய்யாது, நீங்கள் கவருகிற அளவில் வார்த்தைகள் இருக்காது. நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு பெரிய பொருளாதாரம் கூட இல்லாமல் இருக்கலாம், உங்களை புகழ்வதற்கு உண்டான வாய்ப்பு அவருக்கு கிடைக்காம இருக்கலாம், அவர் உன்னை புகழவும் மாட்டார். ஆனா உன்னோடு அவர் தோழமையாக இருக்காரா இல்லையா, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை உணர்த்தக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அப்ப ஜனாசாவை எடுத்தாங்க. இந்த 40 பேர் போதுமானது, இந்த 40 பேர் போதுமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதை நான் கேட்டிருக்கிறேன், தூக்கிட்டு போங்கன்னாங்க. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வேறு சில ஹதீசுகள் உண்டு. அதில் ஒரு முக்கியமான தகவல், நேற்றைய தினம் ஒரு நபரை பற்றி பார்த்தோம், அப்படிதானே? நேற்றைய தினம் யாரை பற்றி பார்த்தோம்? ஒரு சஹாபி பற்றி டீல பேசணும். அவர் பேரு அம்ர் இப்னு ஆஸ்.
அவருடைய மரணத்தினுடைய கடைசி நிகழ்வு வரை பார்த்தோமா இல்லையா? இந்த மரணத்துக்கு முன்னாடி ஒரு சில வசியத்தில் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன வசியத் என்னவென்றால், فإذا أنا مت فلا تصاحبني نائحا. நான் இதே நிலையில் இங்கே மரணித்து போனால், மகனை நல்ல கேட்டுக்க, ஃபலா துசாஹிபனி நாயிஹா, என் ஜனாசாவை பின்தொடர்கிற இடத்தில், நான் மரணித்து படுத்து கிடக்கிற இந்த இடத்துல ஒப்பாரி வச்சு அழுகிற யாருமே நிற்கக்கூடாதுன்னா. மரணித்தால் அழுகை வருமா? அழுகை வரும். அந்த அழுகைக்கு வேல்யூ இருக்குதா? இருக்கு. ஏன் அவ்வளவு இறுக்கமான மனம் கொண்ட மக்களா நாம்? உறவுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லையா? அன்பு பாசத்திற்கு விலை இல்லையா? அரவணைப்பிற்கு விலை இல்லையா? எல்லாம் இருக்கு. கண்ணீர் விடுவது வேறு, கத்தி கூப்பாடிட்டு ஒப்பாரி வைப்பது வேறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக சபித்தார்கள். யாரை? யார் வீடுகள்ல, மரணித்த வீடுகள்ல இருந்து ஒப்பாரி எடுக்கிறார்களோ, நெஞ்சா அடிச்சு அழுகிறார்களோ, அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். அந்த சாபத்தினுடைய எதிர்விளைவாகத்தான் தன் மரணப்படுக்கையை வைத்து தன்னுடைய மகன் சுற்றி இருக்கிற இடத்தில் வைத்து வசியத்து செய்கிறார். நான் மரணித்தால் என்னை சுற்றி யார் என்ன செய்யக்கூடாது? சத்தமிட்டு ஓலமிட்டு அழக்கூடாது. அழுகை யதார்த்தம். அழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கல. ஏன்னா சஹாபாக்கள் ஆச்சரியமா பார்த்தாங்க, என்ன யா ரசூலுல்லாஹ் நீங்க அழுகிறீங்க? ரசூலுல்லாஹ் எப்போ அழுதாங்க? ரசூலுல்லாஹ் பல நேரங்களில் அழுதுருக்கிறாங்க. மரணத்தில் எப்போ அழுதாங்க? தன் சொந்த பிள்ளையினுடைய மரணம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பெரிய வழியாக இருந்தது. நேற்று ஒரு செய்தியை சொன்னா இல்லையா? அதே போல இன்னொரு செய்தி, தன்னுடைய மகன் இப்ராஹிமுடைய மரணத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எழுதார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழுகிற காலத்திலேயே கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் எத்தனை பிள்ளைகள்? 7 பிள்ளைகள். 6 பேருடைய ஜனாஸால ரசூலுல்லாஹ் கலந்திருக்கிறாங்க. 6 பேருடைய ஜனாஸாவில் பெற்றெடுத்த பிள்ளைகளில் 6 பேருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி, கண்ணுக்கு முன்னாடியே மௌத்தான ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு பிறகு 6 மாசம் கழித்து ஃபாத்திமா ரலியல்லாஹு மௌத்தானார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இப்ராஹிமுடைய இந்த மரண செய்தியை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் விட்டு அழுகிறார். இப்போ பக்கத்தில் இருந்த தோழர்கள் ஒருவர் கேட்கிறார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று நினைக்கிறேன். அவர் தான் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அத்தப்கி அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களும் அழுகிறீர்கள்? லேடிஸ் எல்லாம் அழுகிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் என்னது அழுகிறாங்கன்னா ஓகே, ஒரு நபி நீங்க அழுகலாமான்னு கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க, நாயே அழுகக்கூடாது என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய ஒரு வரலாறும் உண்டு. இப்ப அழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல? தடை செய்யவில்லை. ஓலமிட்டு அழுவதைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தடை செய்தார்கள். அப்ப நம்ம வீடுகளில் நம்ம கொள்கை ரீதியான உறவாக இருந்தால், மார்க்கத்தினுடைய சரியான வாய்ப்பாக இருந்தால், வீடுகளில் அழக்கூடியவர்களுக்கு என்ன செய்யணும்? சத்தம் போட்டு அழாதீங்க. சொல்வது ஏதாவது பிழையா? ஒரு பிழையும் கிடையாது. யாராவது சத்தமிட்டு நெஞ்சில் அடிச்சு அழுகுவதை போட்டு அழுகுவதை பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் சொன்னா என்ன செய்யாதீங்க? அழுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா என்ன செய்யாதீங்க? சத்தம் போட்டு அழாதீங்க. சத்தம் போட்டு அழுதா என்ன? அதுக்கு ஒரு ஹதீஸ் தான் முன்னாடி சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மதீனாவுடைய பெருவெளியில் இருக்கும் பொழுது, பைனமா அன ஜாலிஸுன் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஅ ரஜுலுன் மினல் யஹூத். மதீனாவில் இருக்கும் பொழுது ஒரு யூதர் அப்படியே கடந்து செல்கிறார். யூதர் என்ன செய்யறாரு? பக்கத்துல வந்து நிற்கிறார். அப்போ ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. புரியுதா இல்லைங்களா? ஃபகால யா முஹம்மத், ஒரு ஜனாசாவை பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டி கேள்வி கேட்கிறார். யாரு? அந்த யூதர். பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்தில் யூதர்கள் பல நேரங்களில் பல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள்.
ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹை பற்றி கேட்டிருக்கிறாங்க, துல்கர்னைனை பற்றி கேட்டிருக்கிறாங்க, மறுமையினுடைய அடையாளங்களை பற்றி கேட்டிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தலாயிலுன் நுபுவா நுபுவத்துடைய அடையாளத்தை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இப்படி நிறைய கேள்விகளை பொதுவாகவே யூதர்கள் கேட்பது வழமை. ரசூலோட கேள்வி கேட்பாங்க, சிலர் தர்க்கத்திற்காக கேட்பார்கள், சிலர் உண்மையிலேயே அதை கேட்டு இஸ்லாத்தையும் பெற்றிருக்கிறார்கள். இப்படி நிறைய வரலாறு உண்டு. அப்துல்லா இப்னு சலாம் போன்ற யூதர்கள் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு நபியை தவிர வேறு யாருமே பதில் சொல்ல முடியாது என்று அந்த கேள்விக்கு உறுதி கிடைத்த உடனே என்ன செஞ்சார், அவரு நபி தான் இவரால் தான் பதில் சொல்ல முடிஞ்சிச்சு, அதனால நான் அவரை ஏற்றுக்கிறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். இப்படி எல்லாம் வரலாறு உண்டு. அப்படி கேள்வி கேட்கிற இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு ஜனாசாவுக்கு அருகாமையில் இருக்கும் பொழுது பக்கத்தில் வந்திருந்த ஒரு யூதர் கேள்வி கேட்கிறார், யா ரசூல், யா முஹம்மதே ஹல் தத்தகல்லம் ஹாதிஹி ஜனாஸா, முஹம்மதே இந்த ஜனாசா பேசுமான்னு கேட்கிறார். போதே இந்த ஜனாசா பேசுமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு அஅலம், அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படின்னா. காலல் யஹூத், இந்த யஹூதி சொன்னாரு, அனா அஷ்ஹது அன்னஹா தத்தகல்லம், நான் சாட்சி சொல்கிறேன், எனக்கு தெரியும் அந்த ஜனாசா பேசும். நான் ஜனாசா பேசும் அப்படிங்கிற செய்தியை ஒரு யூதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் தான். அவர் சொல்றாரு, பேசும், எனக்கு தெரியும், நான் சொல்றேன்ல பேசும் அப்படின்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, ஒன்றும் பேசல, அமைதியா இருந்தாங்க. இந்த கான்வர்சேஷன் அப்படி முடிஞ்சிச்சு. அவர் போயிட்டார், பேசுன்னு சொல்லிட்டு போயிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி இருக்கிற தோழர்களை எல்லாம் பார்த்து சொன்னாங்க, பாருங்க, என்றைக்காவது யூதர்கள் உங்களுக்கு மத்தியில் வந்து ஏதாவது ஒரு செய்தியை சொன்னார், நீ சரின்னு சொல்லாத, தப்புன்னு சொல்லாத. ஏன், சில நேரங்களில் நீ எதை சரின்னு சொல்றியோ அது தப்பா இருக்கலாம், சில நேரங்களில் நீ எதை சரி தப்புன்னு சொல்றது சரியா இருக்கலாம். அதனால நீ என்ன செய்யாத, யூதர்கள் எந்த கருத்தை சொன்னாலும் சரி கேட்டுக்க, பதில் சொல்லாத. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் சொன்ன வார்த்தையினுடைய முழு அர்த்தம் என்னவென்றால், மரணித்தவர்கள் பேசுவார்களா? இந்த பதில் கேள்வி, அவர் கேள்வியா தான், மரணிச்சவங்க பேசுவாங்களா? நானும் கேள்வியை தான் கேட்கிறேன், மரணிச்சவங்க பேசுவாங்களா? அதான் மூத்தாயிட்டாங்களே, பேச்செல்லாம் அடங்குனா தானே மையத்து, பேசுனா எப்படி மையத்தாகும்? பேச்சல் அடங்குனா தானே மையத்து, பேசுனா எப்படி மையத்தாகும்? சரியா நான் சொல்றது? ஆனால் மையத்து பேசும், நமக்கு கேட்காது. மறைத்தவர்கள் பேசுவார்களா என்று கேட்டால் மறைத்தவர்கள் பேசுவார்கள், நமக்கு அது கேட்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய பல செய்திகள் உண்டு, குர்ஆன் அதை எடுத்து என்கிற பல வார்த்தைகள் உண்டு. மரணித்தவர்கள் தன்னுடைய மரண நேரத்தில் ரூஹ் பிடுங்கப்பட்ட பிறகு அல்லாஹ்விடம் என்ன கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? லவ் அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். யார் பேசுறது? உயிரோடு இருக்கிறாங்களா, மௌத்தானாங்களா? லவ் அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். மரணித்த ஒவ்வொரு மௌத்தாக்களும், மரணித்த ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் பேசுவார்கள், கேட்பார்கள், யா அல்லாஹ், யா அல்லாஹ், லவ் அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு யா அல்லாஹ், இனி ஒரு வாய்ப்பு கொடு யா அல்லாஹ், திரும்ப எனக்கு உயிர் கொடுத்தால் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். என் இருக்கிற எல்லா சொத்தையும் நான் என் மக்களுக்காக விட்டுட்டு வந்தேன், என் சந்ததிகளுக்காக விட்டு வந்தேன், என் மனைவிக்காக விட்டு வந்தேன், என் குடும்பத்திற்காக வேண்டி விட்டு வந்த எல்லா சொத்துக்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்து நான் நல்லவனாக மாறி காட்டுகிறேன் யா அல்லாஹ், ஒரே ஒரு வாய்ப்பை கொடு, ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை கொடு என்று ஒவ்வொரு மையத்தும் அழுது குழம்பும் என்று குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை மையத்து பேசும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மையத்து பேசும் என்று புரிவதற்குண்டான ஹதீஸ் சஹீஹுல் புகாரியினுடைய 1380வது ஹதீஸ். இதா வலஅத்தில் ஜனாஸா, இதா வலஅத்தில் ஜனாஸா,
فاحتملها الرجل على أعناقهم. மையத் குளிப்பாட்டப்பட்டு மையத் கபன் துணி அணிந்து சந்தூக்கு பட்டியலை வச்சு முஸ்லிம்கள் தன்னுடைய தோள்களில் தூக்கி செல்லும் பொழுது فإذا كانت الصالحة மரணித்தவர் நல்லடியாராக இருந்தார் அவர் என்ன வார்த்தை சொல்லுவாரு? கத்திமூனி கத்திமூனி, என்ன சீக்கிரம் கூட்டிட்டு போயிருங்க, என்ன சீக்கிரம் கூட்டிட்டு போயிருங்க என்று சொல்லி கபூரில் அடக்குவதற்காக வேண்டி மரணித்த ஒவ்வொரு மையத்தும் என்ன கொண்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு கேட்காது. ஏன் ஜனாசாவை ஸ்பீடா கொண்டு போறோம்? ஏன் அவசரப்படுறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல ஜனாசாவாக இருந்தால் என்ன கொண்டு போய் சேர்த்துருங்க என்று சொல்லி அந்த ஜனாசா சத்தமிடும், கூச்சலிடும், நமக்கு கேட்காது. அதே போல அவர் ஒரு பாவியாக இருந்தால், இந்த உலகத்தில் பாவம் செய்த, பாவங்களில் திளைத்திருந்த, கணக்கு வழக்கில்லாமல் பாவம் செய்த அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு என்ற பாக்கியத்தை பெறாத மனிதராக இருந்தால், அவர் தூக்கி சுமந்து செல்லப்படும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தையை குர்ஆன் சொல்லுகிறது, எங்க என்ன கூட்டு போறீங்க? வயின்கான கைர சாலிஹா காலத் யா வைலஹா ஐன தத்ஹபூன பிஹா, எங்கப்பா கூட்டிட்டு போறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, எங்க கூட்டிட்டு போறீங்க? ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்கன்னு சொல்லி அவசரப்படுவதை பார்த்து அந்த மையத் உலம்புவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குல் ஷைஇன் இல்லல் இன்சான் வலவ் சமிஅஹல் இன்சான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் உள்ளது. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மரணித்தவர்கள் பேசுவார்களா என்று கேட்டால் பேசுவார்கள். ஒரு ஹதீஸ் நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் என்று உள்ளதுதான், மரணித்தவர் அவர் மரணத்திற்கு பிறகு அவர் கவனிடப்பட்டு குளிப்பாட்டப்பட்டு கவனிடப்பட்டு சந்தூப்பட்டியில் அடைத்து அவசரமாக கொண்டு வந்து மக்பராவில் அடக்கப்பட்ட பிறகு எல்லாம் அவருக்காக துவாலாம் செஞ்சுட்டு கிளம்பி போன உடனே ஹதீஸ்ல படிச்சிருக்கோம், திரும்பி வரக்கூடிய ஹதீஸ். ஜனாசா எந்திரிச்சு உட்கார்ந்துடும் கபர்ல, படுத்திருக்கிற ஜனாசா கபர்ல எழுந்து உட்கார்ந்து விடும். ஹதீஸிலே வருகிறது, எழுந்து அமர்ந்து கண்ணை கசக்கிட்டு உட்கார்ந்து இருக்குமா, கண்ணை கசக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும். அந்த ஜனாசா சொல்லுகிற அந்த மையத்தை சொல்லுகிற வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை யார் இங்க பிடிச்சு வச்சிருக்கிறான்? என்ன விடுங்க, என்னை யாருக்கு பிடிச்சு வச்சிருக்கிறா? தொழுகைக்கு டைம் ஆச்சு, என்ன தொழுகை விடுங்கன்னு சொல்லி கதறுமா. எந்த ஜனாசா? அடக்கப்படுகிற ஒவ்வொரு ஜனாசாவும் முஸ்லிலத்து ஷம்ஸ் ஐந்த குரூபிஹா, ஹதீஸில் வருகிறது. முஸ்லிலத்து ஷம்ஸ் ஐந்த குரூபிஹா, அஸ்ருடைய நேரம் அது. சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து அஸ்ருடைய நேரத்தில் எழுந்து அமர்ந்து கண்ணை கசக்கி அஸ்ர் தொழுகை தொழுவதற்காக என்னை விடுங்கள் என்று அனுமதி கேட்டு அந்த மையத் எழுந்து அமர்ந்திருக்கும் மக்பராவில் கபர்ல திரும்ப தொழுவதற்கு வாய்ப்பு கிடைக்காது. உயிரோட வாழுகிற காலத்துல பள்ளி வாசல்ல பாங்கு சவுண்டு கேட்டுட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போகும் பொழுது வராத பழக்கம், கிராஸ் பண்ணி போவதற்கு வருகிற தைரியம் வருதா இல்லையா? இமாம் பள்ளி வாசலில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த தொழுகையினுடைய சப்தம் காதுகளில் அல்லாஹு அக்பர் என்று கேட்கும் பொழுது, சூரா ஃபாத்திஹா ஓதப்படும் பொழுது, துணை சூரா ஓதப்படும் பொழுது தைரியமாக ஒரு பள்ளி வாசலை கடந்து போகிற தைரியம் நமக்கு வந்திருந்தால் யோசித்துக் கொள்ளுங்கள், நாளை மறுமையில் எழுந்து எல்லோரும் அமர்வோம் தொழுகைக்காக வேண்டிய அவகாசம் கேட்டு. அவகாசம் திரும்ப வழங்கப்படாது, அவகாசம் திரும்ப வழங்கப்படாது. உயிரோடு வாழுகிற காலத்தில் அல்லாஹ் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான், வசதிகளை கொடுத்திருக்கிறான், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் அல்லாஹ் கேட்கிறான். அந்த 5 நிமிஷத்துடைய தொழுகையை தொழுவதற்கு நமக்குடைய உள்ளத்துல அவர் அவ்வளவு பெரிய அசட்டையாக இருந்தால் அல்லாஹ் நாளை மறுமையில் சும்மா விடவே மாட்டான், சும்மா விடவே மாட்டான். நமக்குண்டான டெஸ்ட் இது போன்ற ரமதானுடைய மாதங்கள் எல்லாம். இந்த சந்தர்ப்பங்களில் நாம் திருந்தவில்லை என்றால் திரும்ப அல்லாஹ் திருந்துவதற்கு வாய்ப்பு தருவான் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் அசீஸ்,
அல்லாஹ் அசீஸ். இந்த உலகத்தில் அடியார்கள் வாழுகிற காலத்தில் தன் புறத்திலிருந்து நிறைய அருள்களை கொடுத்து பார்ப்பான், நிறைய வாய்ப்புகளை கொடுத்து பார்ப்பான். அந்த வாய்ப்புகளை ஒரு அடியான் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால், அந்த வாய்ப்புகளில் ஒரு அடியான் அசட்டையாக இருந்தால், அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை திரும்ப எடுத்து விடுவான். கொடுத்து அல்லாஹ் திரும்ப எடுத்துடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு பயிற்சி அளித்த பயிற்சியில் மிக முக்கியமான பயிற்சி என்ன தெரியுமா? நீங்க அல்லாஹ்விடத்துல கேளுங்க. என்ன கேளுங்க? யா அல்லாஹ், எதனை கொடுத்ததை எடுத்துறாத. எதனை கொடுத்ததை எடுத்துறாத யா அல்லாஹ். இந்த உலகத்துல நீ கொடுத்ததை வைத்து வாழ்த்து பழகிவிட்டேன். நீ எடுத்த திரும்பியாக வாழ முடியாது. எனக்கு வாழ தெரியாது, எனக்கு வாழ தெரியாது. அல்லாஹ் என்ன கொடுத்தா? 2 கால் வரல, காலை கொடுத்திருக்கிறான். வாழ்க்கையில் காலுடைய பெருமதி நமக்கு தெரியவே செய்யாது. எது வரைக்கும் தெரியுமா? ஆக்சிடென்ட் ஆகி 2 காலும் போய் வீல் சேர்ல உட்கார்ந்து நம்முடைய தேவைகளை நாமே செய்ய முடியாமல் அந்த பதட்டத்தில் இருக்கும் பொழுது, பாத்ரூம் போய் கழுக முடியாமல் இருக்கும் பொழுது, அன்னைக்கு தெரியும் காலோட வேல்யூ என்ன. அல்லாஹ் அசீஸ் காலை கொடுத்துருப்பான். அந்த காலை நீ எதுக்கு பயன்படுத்துறன்னு பார்ப்பான். அந்த காலின் மூலமாக உனக்கு அருள் கிடைக்குதான்னு பார்ப்பான். அந்த அருள் நீ சரியா பயன்படுத்தியான்னு பார்ப்பான். கொடுத்ததை எப்ப வேணாலும் எடுப்பான். கொடுத்ததை எல்லாம் எப்ப வேணா எடுப்பான். கால்களுக்கு மட்டுமல்ல, கைகளுக்கும் அது பொருந்தும், பார்வைக்கு அது பொருந்தும், செவிப்புலனுக்கு அது பொருந்தும், பேசுகிற ஆற்றலுக்கு அது பொருந்தும், உணர்வுக்கு அது பொருந்தும். டேஸ்ட் உணர்வுக்கு இல்லையா? இந்த 5 முகங்களை எல்லாம் என்ன செய்வான்? எதை வேணா எடுப்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்தில் உங்களுக்கு அனுபவிப்பதற்காக வேண்டி வாய்ப்பாக வசதியாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தால், கொடுத்ததற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விடுங்கள். கொடுத்ததுக்கு அல்லாஹ்வுக்கு சுக்ர் செஞ்சிருங்க. லயின் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், லயின் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். நான் தந்ததுக்கு நீ அருள் செஞ்சு நீ என்ன செஞ்ச? நீ நன்றி செலுத்தினா உனக்கு நான் திருப்ப தருவேன், அதை அதிகப்படுத்துவேன். வலையின் கஃபர்தும், நீ மறுத்தேண்டா எடுத்துருவேங்கிறான் அல்லாஹ். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு அனுபவிப்பதற்கு எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கத்ரு நிஅமதி பஅத ஸவாலிஹா. உலகத்தில் அல்லாஹ் ஒரு அருளை தந்திருக்கும் பொழுது, அந்த அருள் நம்முடைய கரத்தில் இருக்கும் பொழுது அதோட வேல்யூ என்னன்னு தெரியாது. அதை இழந்த பிறகுதான் உண்மையிலேயே அது எவ்வளவு பெரிய இழப்பு என்று தெரியும். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்த அருள்களிலேயே மிகப்பெரிய அருள் எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்திருக்கிறான். நாளை நாம் எந்த இடத்தில் இருக்கோம்? நாம் மரணித்தால் என்னை சீக்கிரம் கொண்டு போங்கன்னு சொல்ற இடத்துல இருப்போமா? என்னை எங்க கொண்டு போறீங்கன்னு கேட்டு பதட்டப்படுற இடத்துல இருக்கமான்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் பேசும் என்று சொன்னார்கள், மையத்து பேசும் என்று சொன்னார்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் இருந்து உள்ளதுதான், யுஅத்திபுல் மையத் பிபுகாய அஹ்லிஹி. ஒரு மனிதர் இறந்தால் இறப்புக்காக வேண்டிய இந்த குடும்பம் கண்ணீர் விட்டு அழுகிறதா இல்லையா? அந்த அழுகையை பற்றி சொல்லும்போது சுனான் நசாயி வரக்கூடிய ஹதீஸ் 1850வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஅத்திபுல் மையத் பிபுகாய அஹ்லிஹி அலைஹி. குடும்பத்தார் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு மெம்பர் இறந்ததற்காக வேண்டி கண்ணீர் விட்டு அழுகிற நேரத்தில் அந்த அழுகைக்காக வேண்டி அந்த மையத் சோதிக்கப்படும், வேதனிக்கப்படும். என்ன மேட்டர்னா, மௌத்தானவர் ஜனாசாவானது படுத்து கிடக்கிறார். சுத்தி இருக்கிறவங்க நீங்க அழுகக்கூடிய அழுகை அந்த ஜனாசாவிற்கு வேதனையை அதிகரிக்கும். நம்ம அழுகக்கூடிய அழுகை இருக்கு இல்லையா, அந்த அழுகை ஜனாசாவுக்கு வேதனையை கொடுக்கும். அந்த அழுகை எந்த அழுகை? நியாஹத், சப்தமிட்டு ஒப்பாரி வைத்து அழுகக்கூடிய அழுகை. நம்ம சொல்ற வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, நமக்கு நம்ம நினைக்கிறோம் அது வார்த்தைகள் எல்லாம் எல்லாம் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டான்னு சொல்லி. எல்லாம் வார்த்தைகளை எவ்வளவு வேல்யூ பண்ணுவோம் தெரியுமா? சுத்தி இருந்து ஒப்பாரி வச்சு அழுகிறாங்களா இல்லையா, அவங்களுடைய வார்த்தையினுடைய கனப்பரிமாணத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு ஹதீஸ் போதுமானது. அப்துல்லா இப்னு ரவாஹா யாருக்காவது தெரியுமா? அப்துல்லா இப்னு ரவாஹா, சரி, அவர் ஒரு சஹாபி, சரியா?
மரணத்தினுடைய விளிம்பு வரை போய் வந்தவர். ஒரு நாள் ரொம்ப உடம்பு சரியில்லாம படுத்து கண்கள் எல்லாம் சுருங்க ஆரம்பித்து ஒரு மாதிரி என்ன செய்யறாரு, கர்கராவுடைய ஸ்டேஜுக்கு என்ன செய்யறாரு, போறாரு. அவர் அப்படி உடம்பு சரியில்லாம அப்படியே மயங்கி விழுந்ததை பார்த்த உடனே பக்கத்தில் இருந்த அவருடைய சகோதரி அவங்க என்ன செய்யறாங்கன்னா சத்தம் போட்டு கத்துறாங்க. அண்ணா இன்னும் நான் கீழே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்களா இல்லையா, அந்த பதட்டமான வார்த்தை, வா ஜபலா, மலை மாதிரி இருந்தியே, மலை மாதிரி இருந்தியே அப்படின்னு போட்டு சாஞ்சிட்டியே, வசகிதா, எங்கள் தலைவர்களே ஆக சிறந்த தலைவர் நீ, கீழே படுத்து கிடக்கிறியே என்று சொல்லி சகோதரி தன்னுடைய சகோதரனை பார்த்து சப்தமிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லி அழுகிறார். இந்த வார்த்தைகளை சொல்லி அழுகிற நேரத்தில் அவர் கிட்டத்தட்ட மரணத்தினுடைய விளிம்பத்தில் இருக்கிறார், கடைசி ஸ்டேஜில் இருக்கிறார். ஆனா திரும்ப அல்லாஹ் என்ன செய்யறான், அவரை இந்த உலகத்தில் வாழ்வதற்குள்ள வாய்ப்பு எல்லாம் கொடுக்குறான். திரும்ப டக்குன்னு எந்திரிச்சிடறாரு, எந்திரிச்சு தண்ணி கொடுக்குறான். அப்பதான் அவங்களுக்கு அந்த அந்த பதட்டம் எல்லாம் ஸ்டாப் ஆகுது. ஏன்னா டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்தவர், முகமெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி இருந்தவர் திடீர்னு எதிர்ச்சாரா. இப்போ கோவிட்ல போய் நிறைய பேர் மூத்தானாங்க இல்லையா, நிறைய பேர் கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் போய் திரும்ப வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, வாழ்க்கையின் வேல்யூ என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க, காசு என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த உலகத்துல அதையும் மீறி நிறைய மனுஷங்க தான் செய்யறாங்க. காசுடைய பெருமதி இருக்கு இல்லையா, வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ எவ்வளவுதான் அது யூஸ் ஆகும் அப்படிங்கிறத சரியா ஒருத்தர் கால்குலேட்டிவா கணக்கு போட்டு பார்க்கறதாக இருந்தால், கோவிட் காலத்தில் மூச்சு விடம் இல்லாமல் மூச்சு திணறி சிரமப்பட்டு அந்த வைரல் இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்டு நுரையீரல் பாதிக்கப்பட்டு மூச்சு விட முடியாம சிரமப்பட்டாங்களா இல்லையா, அன்றைய நேரத்தில் இருந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் என்னது ஃபுல்லா இருந்துச்சு, லட்சத்துல கையில காசு இருந்துச்சு. ஆனா எந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் இல்லை. அன்றைக்கு ஒரு மனிதனுக்கு காசுல வேல்யூ என்ன இருந்துச்சு, புரியுதா இல்லையா? இப்ப காசு இந்த உலகத்தில் என்ன செய்யாது, எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றாரு. அல்லாஹ் ஒரு சான்ஸ் தரானா இல்லையா, அது பெரிய விஷயம். இவர் அந்த கடைசி விளிம்பியத்துக்கு போயிட்டு என்ன செய்யறாரு, திரும்ப எந்திரிச்சு வர்றாரு. இந்த விளிம்பு நிலைக்கு போயிட்டு திரும்ப எந்திரிச்சு வந்த உடனே தன் சகோதரி பார்த்து அவர் கேட்கிறாரு, எதையாவது நீ சொன்னியா அப்படின்னு கேட்கிறாரு. ஏதாவது சொன்னியா நீ? ஆமா. என்ன சொன்னேன்? வஜபலா அப்படின்னு சொன்னேன். மலை மாதிரி இருந்தியே, இப்படி டக்குனு கீழே சரிஞ்சிட்டேன்னு சொல்லி கேட்டேன். அப்படி நீ கேட்டியா நீ? ஆமா. நீ கேட்ட நேரத்தில் அல்லாஹ் என் மீது மலக்கை நியமித்திருந்தான். அந்த மலைக்கு இடத்திலே கேட்டா, கதாதி நீ என்ன பெரிய மலையா, அவங்க சொல்ற மாதிரி நீ மலையா அப்படின்னு அல்லாஹ் மலக்குகளை வைத்த இடத்துல கேட்டான். நான் தெரியாம சொல்லி ஒன்றும் பதில் சொல்லாம இருந்தேன். நீ வேற என்ன சொன்ன? எங்களுடைய மிகப்பெரிய தலைவர் ஆட்சியரை நீ கீழே வந்திருக்கேன்னு கேட்டேன். இதே கேள்வியை மலக்கு இடத்துல கேட்ட, பெரிய தலைவரா, நீ சாதாரண மனுஷன் இல்லையா, நீ பெரிய தலைவரா என்ற கேள்வியை மலக்கும் இடத்துல கேட்டார். அது எனக்கு பெரிய வேதனையாக இருந்தது, எனக்கு பெரிய சோதனையாக இருந்தது. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் திரும்ப திரும்ப மலக்கிடத்திலே கேட்டார் அப்படிங்கிற செய்தியை தன்னுடைய சகோதரிக்கு அவர் சொன்னார். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இவர் ஆகச்சிறந்த பெரிய வீரர். இவர் எங்க மூத்தானாரு, எப்ப மூத்தானாரு? முக்தாப்பூர்ல மூத்தானவர் தான் யாரு? அப்துல்லா இப்னு ரவாஹா. கொடியை பிடிச்சிட்டு மூத்தானாரா இல்லையா, அவர் தான். அது அந்த போர்க்களத்தில் மரணித்த பிறகு ஹதீஸிலே வருகிறது, அவருடைய சகோதரி மரணித்து, என்னுடைய சகோதரன் மரணித்து விடுவார் என்ற செய்தியை முன்பே தெரிந்தவர். மௌத்து கண்ணீரை பார்த்த பிறகு கூட கண்ணீர் விட்டு அழுகல, ஒரு சொட்டு கண்ணீர் வரல, ஒரு சொட்டு கண்ணீர் வரல. அழுகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, அன்றைக்கு என்னுடைய சகோதரன் சக்கராத்துறைகளே இருக்கும் பொழுது நான் பேசிய வார்த்தைக்கு அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் சோதிக்கப்பட்டார். என்னுடைய கண்ணீர் அவருடைய மரணத்திற்கு பிறகு எந்த வேதனையும் அவருக்கு கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு துளி கண்ணீர் கூட விடாமல் தன்னுடைய சகோதரனுடைய மரணத்தை கண்முன் பார்த்தார். இந்த செய்தி நமக்கு என்ன உணர்த்துகிறது? மரணித்தால், மரணித்தவர் அருகாமையில் படுத்திருந்தால் அவருக்காக வேண்டி துஆ செய்யலாம், தவறில்லை.
ஓலமிட்டு அழுவது, சத்தமிட்டு அழுவது, அவருடைய புகழ்களை எல்லாம் பாடி அழுவது, அவருடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி அழுவது, இதெல்லாம் அந்த மரணத்தை, அந்த மையத்தை வேதனைப்படுத்தும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் செய்திகளாக சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் மரணத்தோடு மையத்தோடு சுத்தி இருக்கிற நாம் பேண வேண்டிய ஒழுங்குகளாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இந்த ஜனாசா அடக்கப்படுவதிலிருந்து அப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் சுன்னாக்களாக சொன்னார்கள். அடக்கிய பிறகு அவருக்கு அந்த கபரில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன, அவருக்கு கேள்வி பதில் கேட்கப்படுவதாக இருந்தால் எப்பொழுது கேட்கப்படும், இந்த எல்லா செய்தியும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இந்த மரணப்பிடியில் மனிதனுடைய அந்த கடைசி பாகத்தை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதில் கூடுதலான உங்களுக்கு தகவல் நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.